நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தினுடைய ஸ்டோரி ஸ்னாப்சிஸ் இப்போ வெளியே வந்திருக்கு அப்படி தான் சொல்லியாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்ஐகே திரைப்படத்தினுடைய கதையை பற்றி தான் முக்கியமாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதேமாதிரி நம்ம சேனலுடைய வியூஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிக நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ எல்ஐகே அப்டேட் பண்ணுங்கள் எல்ஐகே அப்டேட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஃபிப்லேருந்து கேட்டிருந்தாங்க. பட் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் ப்ராப்பராக வந்து அப்டேட்ஸ்லாம் கொடுக்கவே இல்லை. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஏப்ரல் 10 நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் இப்போ இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா 3rd சிங்கிள் அடாவடி அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் இருக்கும். பிகாஸ் அந்த சாங்க்கு ரிலீஸ்க்கு ஒரு 2 hours முன்னாடி தான் நான் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி 4 o'clock நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். பார்ட் 6 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேக் டு பேக் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய எல்ஐகே திரைப்படத்தினுடைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொண்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்ஐகே திரைப்படத்தினுடைய கதையை பற்றி தான் முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக இந்த கதை வந்து எந்த பீரியடில் நடக்க போகுது அப்படின்னா 2040 நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிக்காங்க. ஸோ அதாவது 2040 வந்து என்னன்னாங்க இப்போ எல்லா கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து இன்ஷூர் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹோம் இன்சூரன்ஸ் இருக்குது, அதேமாதிரி நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, அதுமாதிரி நிறைய இன்சூரன்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கைக்கு இன்சூரன்ஸ் போடுவாங்க, காலுக்கு இன்சூரன்ஸ் போடுவாங்க, ஸ்கின்னுக்கு இன்சூரன்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் எல்லா விஷயத்துக்கும் வந்து இன்சூரன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ புதுசாக வந்து ஒரு கம்பெனி வந்து திறக்கிறாங்க, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய பேர் வந்து எல்ஐசி தான் இருந்துச்சு, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படி சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி இந்த பேரை வந்து இன்னொரு டைரக்டர் வந்து ஆல்ரெடி சூஸ் பண்ண காரணத்தினால அந்த சியை வந்து பார்த்திங்கன்னா கேவாக மாற்றி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ கதை வந்து எப்படி போகுது அப்படின்னா 2040 ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் ஆகுதுங்க. லவ் வந்து இன்சூர் பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனிங்க. ஸோ அந்த கம்பெனிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆப் வந்து இருக்கும். அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா ப்ரெடிக்ட் பண்ணும் இந்த 2 கப்புள்ஸ்க்கும் நடுவில் உண்மையிலே ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இருக்கா, இல்லை ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அது மாதிரி அவங்களோட லவ் லைஃப்பை இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியான கம்பெனியாக வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இருக்க போகுதுங்க. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இது சும்மா ஒரு டம்மியான ஆப்பு, சும்மா அவங்க வந்து ஒரு சில டேட்டாலாம் வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லவ் வந்து சக்ஸஸ் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் பிரேக்கப் பெறும், இது சும்மா ஒரு டேட்டா தான், இதெல்லாம் நம்பிட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவர்கள் மட்டும் நினைக்கிறாரு. பட் அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து நம்பிட்டு வந்து இருக்காங்க, கன்ஃபார்ம் இந்த ஆப் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு. பட் இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து ஒரு மேனிபுலேட்டேஷனில் கொண்டு போயிட்டு கடைசியில் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாரையும் வந்து பிரேக்கப் பண்ணுற மாதிரி தான் வந்து காட்ட போகிறது தான். ஸோ இப்போ கதை வந்து எப்படி போகும் அப்படின்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கீர்த்தி செட்டி அவங்களை வந்து பார்த்திங்கன்னா லவ் வந்து பண்ண போகிறாங்களாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து பிரேக்கப் வந்து பண்ண வச்சிரும். பட் ஆக்சுவலி இது என்னென்னா இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு ஹெல்த்தியான ஒரு லவ் லைஃப் தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்பை எல்லாம் தாண்டி எப்படி பிஆர் அவர்கள் நம்ம கீர்த்தி செட்டி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி உண்மையான காதல்னால் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறாரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தினுடைய கதை. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம பட்டுமா சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டோட எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஒரு கடையிலேருந்து உட்காந்துருப்பாங்க, சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நிறையா பொண்ணுங்களாக போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவர் சைட்டை அடிச்சிட்டு இருப்பார். அப்போ வந்து என்னென்னா அந்த எல்ஐகே ஆப் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி செட்டிக்கு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இண்டிகேஷன் மாதிரி கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி செட்டி வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி வந்து ஃபன்னியராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபன் ரிலேட்டடாக ஒரு பயங்கர ஹைஃபையான ஒரு டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சென்னை நாடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக பயங்கரமாக டெக்னாலஜிலாம் வளர்ந்த மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கும் நம்ம அனிருத் அவர்களுடைய மியூசிக்கலுக்கும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு கிராஃபிக்கலான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் லவ் ஸ்டோரி செஞ்ச நம்ம விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்காண்டியே கன்ஃபார்ம் இந்த திரைப்படத்தை போய் பார்க்கலாம் போல் அந்தளவு ஒரு வித்தியாசமான ஹைப் ஏற்றுது அப்படி தான் சொல்லிடணும். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பஞ்ச்லாம் ரிலீஸ் ஆனப்போ சரி ஒரு நார்மல் லவ் ஸ்டோரியாக இருக்க போது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் வந்து இருந்துட்டு இருந்தேன். பட் இந்த ஸ்டோரி ஸ்னாப்சிஸ் வந்த பிறகு எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக இருக்குது, கன்ஃபார்ம் இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படி தான் சொல்லணும். ஸோ அதேமாதிரி விவசாயியா உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்ஐகேயோட ஸ்னாப்சிஸ் கேட்ட பிறகு அடடா இந்த திரைப்படம் நல்லா இருக்கும் போலையே
நம்ம தியேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்திருக்கோம். அவங்க மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அதை பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் தடவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.